அதனால தான் நமக்கு வந்து பெட்ரோல் வந்து உள்பக்கமாக வராது. உள்ளேயும் பார்த்தா தெரியும் நமக்கு டஸ்ட்டு வந்து நிறைய வந்து சின்ன சின்ன டஸ்ட்டாக வந்து கிடக்கும். இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படி சொன்னால், நல்லா ப்ரெஷராக வந்து நமக்கு உள்ள ஃபியூல் போகக்கூடிய இடத்துல வந்து நல்லா ப்ரெஷரை ஏறடிச்சோம் அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் கேஜ்லேயே நமக்கு ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ப்ரெஷர் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஏர் அடித்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். புது ஃபில்ட்ரும் வாங்கியாச்சு. புது ஃபில்ட்ரு நம்ம வந்து ஒரிஜினல் வாங்கும்போது நமக்கு வந்து கேப்பு, ஓரிங்கி, இந்த ஃபில்ட்ரு எல்லாமே வந்து வந்துடும். இதே இது அதர் பிராண்ட் எதுவும் வாங்கினீங்கன்னா வெறும் ஃபில்ட்ரு மட்டும் வரும். நம்ம இப்போதைக்கு வந்து இந்த ஃபில்ட்ரை வந்து எப்படி போடுறேன்னு பார்ப்போம். அந்த ஃபில்டரில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு டாட் மட்டும் இருக்கும். அந்த டாட் வந்து நமக்கு அங்கே இதுலேயும் நம்ம காமிக்கிறேன். கரெக்டாக வந்து இந்த ஓரத்தில் வந்து நமக்கு வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் ஃபிட் ஆகிற மாதிரி இதை வந்து மாட்டணும். அவ்வளோதான். நான் இப்போ மாட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி நம்ம வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது மேலே வரக்கூடிய நம்ம அந்த இதை வந்து போட்டு அவ்வளோதான். மேலே வந்து கேப்பை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம். அந்த ஓரிங்கெல்லாம் பக்காவாக வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வண்டியில் வந்து மாட்டிட்டு எவ்வளோ ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். வந்து ஃபியூல் பம்பு வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீ ஆன் பண்ணி காமிக்கேன். இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானாக தான் வந்து சாவியை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பெட்ரோல் வந்து வீணாகுது அப்படிங்கிறனால. முன்னாடி பார்த்தா தெரியும் நமக்கு வந்து லைட்டாக மட்டும் வந்துட்டு புதப்புன்னு இதில் மட்டும் ஒளிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ப்ரெஷராக நிறையா வந்து நமக்கு வந்து வரும். இப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபியூல் ஓஸை வந்து கிளிப்பை வந்து போட்டுட்டு இந்த லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வண்டி வந்து பக்காவாக வந்து இருக்குது. இது என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, தொடர்ந்து வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து வண்டியை வந்து ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து திரும்ப வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கஸ்டமர் வந்து வண்டியை வந்து கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.